ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பேர் வந்து சொஜ்ஜி அப்பங்க. இது வந்து நம்ம பாட்டி காலத்து ரெசிபிங்க. அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டிலலாம் விசேஷம்னா வந்து இதுதான் செய்வாங்களாம்மா. டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து நான் 1.5 கப் எடுத்துக்கிறேங்க. இது வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்க. மைதா மாவில் தான் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1.5 கப்பு மைதா எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது மேல் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கும் போது நமக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் வரும். சேர்த்துட்டு நல்லா அந்த உப்பு நெய்யெல்லாம் மாவோட கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மைதா மாவு வளர்ந்தோம்ல அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டோங்க. இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதே கப்பில் நான் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேங்க. 1/4 கப் எடுத்துகிட்டு அதில் நான் பாதி தண்ணி தாங்க சேர்த்திருக்கேன். அதே நம்ம கரெக்டாக இருக்கும். இது வந்து கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைகிறாங்க. அந்த அளவு நம்ம பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கணும். இல்லாட்டி வந்து நமக்கு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு அழுத்தும் போது நமக்கு வந்து ரொம்ப மேலே வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பிசைஞ்சிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து நமக்கு நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறி வரணுங்க. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும் நமக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் மாவு நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பிங் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. 1 கப்பு ரவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரவை அளந்தோம்ல அதே கப்பில் நம்ம வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இது வந்து நான் சர்க்கரையில் தாங்க பண்ணுறேன், அதனால் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்திக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. நம்ம வறுத்து வச்சுக்க ரவையை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து சர்க்கரை சேர்த்து பண்ணுறதுனால தாங்க நம்ம கேசரி பவுடர் சேர்க்குறோம். நம்ம என்ன வெல்லத்தில் பண்ணோம்னா நமக்கு அது தேவையில்லை. நம்ம வெல்லத்துலேயும் பண்ணலாங்க. வெல்லம் நாட்டு சர்க்கரை எதில் வேணாலும் பண்ணலாம். அதுவும் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நம்ம பண்ணும்போது நம்ம ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம அதே கப்பில் வந்து ரவை அளந்தோம்ல அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும். ஒரு 2-3 நிமிஷம் கிளறும் பொழுது நமக்கு வந்து நல்லா டைட்டாக வந்துடும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்திருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை அப்படியே விட்டுலாங்க. ரெடி ஆயிடுச்சு. ஆறட்டும். ஆறுனதையும் இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம இந்த சைஸ் பால் மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைஸ் நம்ம உருட்டினா சரியாக இருக்கும். நமக்கு வந்து கையில் பிசு பிசுன்னு இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிட்டு நம்ம அந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மேல் மாவு வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு ஊறிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு ஒரு பால் கவரோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ நீங்கள் வச்சு இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு தட்டிக்கோங்க. இப்படி கையிலேயே நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்டஃப்பிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்படி மூடி விட்டுருங்க.
அப்படியே நம்ம திருப்பி வச்சு நம்ம வந்து விரலால் அப்படி நம்ம அழுத்தி விட்டாலே நமக்கு போதுங்க. ஸ்டஃப்பிங் வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் நல்லா இப்படி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டஃப்பிங் வெளியில் தெரிகிற மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் வெளியிலலாம் வராது. இப்போ வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு விருப்பத்தை மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம இதை போட்டு நம்ம ஒரு சைடு வந்தது இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் மாவு நமக்கு வந்து இந்தளவு லூஸாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து மேலே வந்து சாஃப்டாக வரும். தட்டுறதுக்கும் நம்ம இப்படி கையில் தானே நம்ம அழுத்தி தட்டுறோம், அப்போ வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எண்ணெய் தொட்டுக்கிட்டு அழுத்தும் போது அது வந்து கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சொஜ்ஜியப்ப ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.